எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் கேரட் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்து காட்ட போறேன். இந்த சம்மர்ல சில்லுன்னும் ஒரு ஆரோக்கியமான ரெசிபியாவும் இருக்குங்க இது. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பாதாம், 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்ல சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ண 1 கப் கேரட்டை சேர்க்கிறேன். இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அரைச்சு வச்சிருக்க கேரட்டை இதுல சேர்க்கலாம். நெய்யில கொஞ்சம் கேரட் வதங்கினதும் 100 ml பால் சேர்க்கிறேன். இது காய்ச்சின பால் தான். பால்லயே கொஞ்சம் கேரட் வேகட்டும். இப்ப சுகர் 2 ஸ்பூன் இதுலயே சேர்த்துக்கிறேன். இதுக்கு நிறைய சுகர் தேவைப்படாது. கேரட்ல பாதாம் முந்திரிலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். பால்ல கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பாதாம், முந்திரி, ஏலக்காய் இந்த பவுடரை சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். வேணும்னா இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் கூட நீங்க சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி சுருண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா புடிச்சு வச்சுக்கலாம். நம்ம புடிச்சு வச்சிருக்க உருண்டைகளை இட்லி பாத்திரத்துல வச்சு வேக விட்டுக்கலாம். இது ரொம்பலாம் வேக தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இருந்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வெளியே வச்சிடலாம். நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சிருந்த பாலை கேரட் வேக வச்ச பாத்திரத்திலேயே ஸ்டவ்ல வச்சிருக்கேன். 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இதுல சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிச்சதும் இப்ப வேக வச்சிருக்க உருண்டைகளை இதுல சேர்த்துடுறேன். முந்திரி, பாதாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். நான் ஃப்ளேவருக்காக ட்ரை ரோஜா இதழ் சேர்க்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல்ல ஊத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க. உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கூட இந்த மாதிரி செய்து கொடுத்து அசத்தலாங்க. ரொம்ப ரிச்சாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.